அலிஷாங்கிற இந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது யார் சாயலில் இருக்குன்னு ஒரு கமெண்ட்டை வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவருடைய சாயலில் வந்து பாஜகவுடைய தலைவர் சாயலை அந்த குழந்தை இருக்குன்னு பேசுறது ஒரு குழந்தையை அவமானப்படுத்துவது. இவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ நீங்கள் பயில்வான் ரங்கநாதன்லாம் வந்து மிக மிக ஆபாசமாக பேசுகிறாரு. திரைப்பட நடிகர் சத்யராஜ் மகன் குறித்து ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் வண்டியாக போய் சொல்லியிருக்கான் மனுஷன். அண்ணாமலை வந்து கட்சி தொடங்க போகிறாரு. அப்போ தனி மனித ரீதியாக அவர் வந்து ஒழுக்கம் கெட்டவர், அவர் மோசமான ஆள், தப்பான ஆள் அப்படின்னு பரப்புவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்களா, எதுக்காக வந்து இதை வந்து பேசுகிறாங்கன்னு ஒரு கேள்வி. அவங்க தான் காயத்ரி ரகுராமனும் கேடி ராமனும் வெளியே எடுத்துனாங்களா? அதாவதுங்க எஸ்வி சேகர் சொல்கிறாரு, பார்ப்பனர்களை வந்து யாரையுமே பிராமின்ஸ் யாரையுமே பாஜக உள்ள அதிகாரமிக்கவர்களாக வரவிடாமல் பார்த்துக்கிட்டாரு அண்ணாமலை. பெரியார் திடலில் இருந்துக்கிட்டு பிராமின்ஸை எதிர்க்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. பிஜேபிக்குள்ளே இருந்து செய்கிறார் பற்றியலா, அதனால தாங்க அவர் திராவிட செல்வன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி சூர்யா மற்றும் யூடியூபர் முக்தார் மீது அலிஷா அப்துல்லான்றவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. அவங்க பிஜேபியை சார்ந்தவங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்கனவே இது மாதிரி ஒரு புகைச்சல் இருந்தது ஒரு 3 வருடம் முன்பு. இப்போ என்ன நடந்தது சார்? ஏன் அவங்கள கைது பண்ணியிருக்காரு? தனி மனித வாழ்க்கை குறித்து, அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஆபாசமான உரையாடல்களை பேசுவது என்பது ஒரு நாகரிகமான செயல்பாட்டில் வராது. நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு தொழில் போல வைத்திருக்கிறவராக சில பேர் யூடியூபர்ஸ் சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பயில்வான் ரங்கநாதன், முக்தார், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அடுத்தவருடைய அந்தரங்கம் பற்றி பகிரங்கமாக பேசும். அப்படி பேசுவதற்கான உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தொடர்றாங்க அல்லது வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியேறாங்க அப்படிங்கிறலாம் அவங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்டது. அது 3வது நபருக்கு எதுலேயுமே சம்மந்தம் இல்லை. ஏன் வந்து இதை அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலிஷாங்கிற இந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது யார் சாயலில் இருக்குன்னு ஒரு கமெண்ட்டை வந்து பேசியிருக்காங்க. அது ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவருடைய சாயலில் வந்து பாஜகவுடைய தலைவர் சாயலை அந்த குழந்தை இருக்குன்னு பேசுறது ஒரு குழந்தையை அவமானப்படுத்துவது, ஒரு தாய்மையை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க எந்த கட்சியில இருக்கிறாங்க? என்ன சொல்கிறேன், நீ சொல்கிற தகவல் ஒரே உண்மையாக இருந்தால் கூட அது ஓம் பிரச்சனை கிடையாது, அந்த தகவல் உண்மை கிடையாது. ஆனால் அப்படி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? இல்லை, அவங்க என்ன சொல்ற, ஒரு பெண்ணினுடைய அந்தரங்கம் பற்றி பேசுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? ஏன் சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது. அவங்களுக்கு வலுவாக திமுக சப்போர்ட் பண்ணது. குறிப்பாக யாருக்கு பின்னாடி திமுக? இதெல்லாம் தெரியாதா? இவங்க ஆபாசமாக பேசுகிறவங்க தெரியாதா? முன்னாள் முதலமைச்சர் கூட ஏன் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க? இதில் அவருக்கு தெரியாதா? இவங்க ஆபாசமாக பேசுகிறவங்கலாம் தெரியாதா? இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்க தன்னை சந்திக்க வரக்கூடியவர்கள் எல்லாரையுமே சந்திப்பாங்க. நீங்கள் அது வந்து அவர்களுக்கு இருக்க குற்ற பின்னணியோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனங்களையோ ஒரு தலைவரை சந்திப்பதற்கான தடையாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ சட்டப்படி அவங்க வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் அவங்க புகார் கொடுக்குறாங்க. புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. இப்போ வந்து என்னென்னா, முக்தார் தொடர்ச்சியாக தாவேகாவை ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் செய்து விட்டார். திருச்சி சூர்யா போன்றவர்கள் எல்லாம் வந்து விஜய் குறித்து நிறைய விமர்சனம் செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்துகிறார்கள், புஷ் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் உறங்கி கிடந்த அந்த அவங்க மேலே கொடுக்கப்பட்ட புகார் என்பது இப்போ வந்து பூதாகரமாக மாறுகிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சி பின்னாடி இருந்து இவர்களை கைது செய்கிறதா அப்படிங்கிறதை விடவும் தனிநபர் வாழ்க்கை குறித்து பேசுவதை வந்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறவர்கள் அனைவரும் மீதுமே நடவடிக்கை எடுக்கணும். இவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ நீங்கள் பயில்வான் ரங்கநாதன்லாம் வந்து மிக மிக ஆபாசமாக பேசுகிறாரு. திரைப்பட நடிகர் சத்யராஜ் மகன் குறித்து ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் வண்டியாக போய் சொல்லியிருக்கான் மனுஷன். இது ஒரு வயதான ஆள் இந்த மாதிரி வந்து ஒரு மகள் வயது இருக்கிற ஒரு பெண் குறித்து எந்த ஆதாரமும் இல்லாத ஆபாச குற்றச்சாட்டுக்களை, இழிவான குற்றச்சாட்டுக்களை பேசுவதை ஒரு தொழில்முறை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. ஏங்க ஒரு தனிநபர் ரகசியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் வந்து ஓய்வெடுத்தார் திரைப்பட நடிகர் மம்முட்டின்னா, மம்முட்டிக்கு கேன்சர் வந்துடுச்சு,
மம்முட்டி சாக போகிறாரு இப்போ இல்லாமல் வீடியோ போடுறது. இந்த டி ராஜேந்தருக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் வெளிநாட்டுக்கு சிகிச்சை கூட்டு போகும்போது பாடியாகவே போன டி ராஜேந்தர் பாடி இறங்கிருச்சு. அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போதே இவங்க இறுதிச் சடங்கு நடத்திட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. ஏங்க ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது இறுதிச் சடங்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனார்கலியை தான் உயிரோட புதைச்சதா சொல்லி ஒரு காதல் கதை சொல்லுவாங்க. இவன் இருக்கிறவங்க எல்லாரையுமே உயிரோடு இருக்கிறவனை செத்து போயிட்டான்னு ஒரு வதந்தி இவங்களே பரப்பி விடுறாங்க. எஸ்ஜானி இறந்து போச்சுன்னு இவங்களா பரப்பி விடுறாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து நான் தான் எஸ்ஜானகி, நான் இன்னும் சாகலை அப்படின்னு வாக்குமூலம். இது ஒரு உலகத்தில் உயிரோடு இருக்கிறவனை போய் இல்லை, அலிஷான்றவங்க ஒரு இந்தியாவுக்கே ஒரு முதல் பெண்மணி அந்த பைக் ரேசிங், கார் ரேசிங் எல்லாம். ஒரு புகழ்மிக்க ஒரு தனிநபரை இப்படி தரைக்குறவான விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன பின்னணி? அதாவது அதுவும் இந்த சூழல் இப்போது அண்ணாமலை புதுதாக ஒரு கட்சி துவங்குறேன்னு சொல்கிறாரு. இதை அண்ணாமலை கூட ஏன் ஒப்பிடணும்? இங்கே இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா? அதாவதுங்க அண்ணாமலை கட்சி தொடங்க போகிறாரு. அப்போ தனி மனித ரீதியாக அவர் ஒழுக்கம் கெட்டவர், அவர் மோசமான ஆள், தப்பான ஆள் அப்படின்னு பரப்புவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்கிறார்களா? எதுக்காக இதை பேசுகிறாங்கன்னு ஒரு கேள்வி. அண்ணாமலையே நீங்கள் கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் வைக்கலாம். இந்த அலிஷாங்கிறவங்க மேலேயே நீங்கள் 1000 விமர்சனங்களை கருத்தியலாக வைக்கலாம். நீங்கள் போன கட்சி தப்பு, பாஜகவோடு போய் ஒரு இஸ்லாமியர் எப்படி இணைந்து நிற்க முடியும், அவங்க இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன துரோகம் செஞ்சுருக்கிறாங்க தெரியுமா, அப்படி பேசுறது வேற. நீ இன்னும் ஆள்கிட்ட போய் இருந்த நீ தனிப்பட்ட முறையில் இன்னாளுக்கு நீ முள்ள பெத்தன்னு பேசுறது ஒரு பொது வெளி தானேங்க. நீங்கள் சபை நாகரிகம்னு சொல்கிறாங்கல்ல. யூடியூப்பில் நம்ம தனியாக பேசினாலும் ஆயிரக்கணக்கான பேரோ லட்சக்கணக்கான பேரோ பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இப்போ அதுவும் சபை தானே. ஒரு டிவியில் போட்டு பார்க்குறாங்க, குடும்பத்தோடு பார்க்குறாங்க. அப்போ நீ ஆபாசமான உரையாடல் வந்துச்சுன்னா அந்த குழந்தைகள்லாம் பார்க்குதுன்னா பதட்டம் அடைவாங்கல்ல. அதனால் தனி மனித தாக்குதலுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சரி, நான் என்ன கேட்குறேன், இந்த தனி மனித தாக்குதலை எல்லார் மேலேயும் நீங்கள் தொடுத்துருவீங்களா? எல்லா தலைவர்கள் மேலேயுமே யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி குற்றச்சாட்டும் இருப்பாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு ஆள் புறப்பட்டு நான் தான் ஜெயலலிதாவுக்கு மகங்கிறாங்க. இது யாராவது டிஎன்ஏ நிரூபிச்சிருக்காங்களா? இது என்னங்க? அதாவது என்னங்க 6 மாதத்துக்கு ஒரு மகளாங்க ஒருத்தருக்கு இருக்கும், அடிக்கடியாக வரும் அப்படி இப்படி. இதெல்லாம் என்னன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வீழ்ச்சிக்கு தனி மனித வீழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் செய்கிற ஒரு வேலை. அதை நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. நீங்கள் பர்சனல் வாழ்க்கையை நமக்கு பேசுவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறது இருக்குல்ல, அதுக்கான விலையை கொடுத்தா ஆகணும். அப்புறம் வழக்கு போட்டாங்க, கைது செய்கிறாங்கன்னா இது என்ன வகையான நியாயம்? நீங்கள் முடிஞ்சு போன கதையெல்லாம் நீங்கள் பல யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகைகள், நான் சினிமா துறையில் வேலை பார்த்தவன், திரைப்பட நடிகைகளை குறித்துலாம் இவங்க சொல்லி வச்சிருக்கிற கதைக்கு நடைமுறைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. சராசரி வாழ்க்கையில் யார் மேலோ காதல் வரும் இல்லையா, அது மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஒரு 5% சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். 95% தொழில் பார்க்குற இடம். அது கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு ஒருத்தன் முதலீடு செஞ்சு ஒருத்தன் கதை எழுதி கஷ்டப்பட்டு வாழ்நாள் பூரா ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு 10 வருஷம் தேடி அலைஞ்சு அதை படமாக்கும் போது இவங்க எல்லாத்தையுமே தப்பாக சொல்கிறது, நடிகைனா தப்பானவ அப்படி சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமானது. அதான் இங்கே இதையே ஒரு வணிகமாக மாற்றுறாங்க. இல்லை, இங்கே ஏற்கனவே திருச்சி சூர்யா பாஜகவில் பயணப்பட்டவர், அங்கிருந்து வெளியே வந்துட்டார். இது அண்ணாமலைக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் நடக்கிற இது விவாதமா அல்லது இதுக்கு பின்னாடி திமுக இருக்கா? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே ஏன் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன்னா, ஏற்கனவே 3 வருடம் முன்பு அலிஷா அவர்கள் இதே திருச்சி சூர்யா மீதும் முக்தார் மீதும் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது காவல்துறை எதுவும் முன்னெடுப்பு எடுக்கலை அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. அதை நான் விட்டுட்டேன், பாஸ்டவே, ஏன்னா திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இந்த முறை அது அப்படியே மாறி இருக்கு. இங்கே முதலமைச்சர் மாறி இருக்காரு, ஆட்சி மாறி இருக்கு. இது தக்க சமயமான நேரத்தில் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்படி சூர்யா பாஜகவுக்கு எதிராக மட்டுமா பேசியிருக்காரு? திமுக பற்றி அவர் எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இங்கே தெலுங்கு லாபி நடக்குது, ஏவா வேலு தான் போய் பிரேமலதா கூட்டிகிட்டு வந்தார், பிரேமலதா மகனுக்கும் அதுக்கு சம்மந்தம் பண்ண போகிறாங்க ஏவா வேலு ஃபேமிலியில் அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. தெலுங்கு லாபி நடக்குது, இவன் பூரா தெலுங்கு ஆளுகளாக கூட வச்சுருக்கிறாங்க, அவன் ஜாதிகாரனை கூட வச்சுருக்காங்க, எல்லாம் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான பேச்சா? அப்படி கிடையாது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள்லாம் அது தெலுங்கு கட்சின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அப்போ அதுக்கான ஆதாரங்களை கொடுப்பது போன்ற பேச்சுக்களே அவர் பேசுகிறார். அப்போ திமுக அவரை பாதுகாக்கிறார். அவர் திமுக விட்டு கடுப்பாகி கனிமொழி கூட இருந்துட்டு நம்ம இந்த கட்சியில் நம்ம கரையேற முடியாதுன்னு கடுப்பாகி போய் இவங்களுக்கு டெரர் கொடுக்கணுங்கிறது தான் அவர் பிஜேபி போனது. ஒரு திருச்சி சூர்யாங்கிறத நீ யோசிச்சு பாருங்க. திருச்சி சிவா திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்களில் ஒருத்தர், அறிவுசார் அடையாளம்,
சாதாரண ஆள் கிடையாது. அவர் மேலே வந்து யாருமே நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சிங்கம் போல வந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர், ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அறியப்பட்டவர். அவருடைய ஆங்கிலமும் சரி, இலக்கிய புலமையும் சரி, தமிழ் பேச்சும் சரி, சொற்பொழிவும் சரி, எல்லாவற்றிலையுமே ஒரு மேன்மைமிக்க மனிதர். அப்போ அவருக்கு மகனாக பிறந்த ஒருத்தர் போய் பிஜேபியில் சேர்றாருங்கன்னா அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக தான் இருக்கும். அது வந்து மகிழ்ச்சியான விஷயம் அவருக்கு ஒருபோதும் இருக்காது. அப்போ அவர் வந்து என்னென்னா தன்னை வந்து முழுமையாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கங்கா சந்திரமியை மாறிட்டான்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாப்புல. இப்போ நீங்கள் திருச்சி சூர்யா பார்த்தாலே பதட்டம் அடையக்கூடிய அளவுக்கு, ஏன்னா ரகசியங்களை வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு போட்டு உடைச்சிருவாப்புல அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ இது வந்து நீங்கள் நாளைக்கு எப்படி அவர் அரசியலில் நம்பகத்தன்மைக்குரியவராக ஒரு நாள் மாற முடியும்? எந்த கட்சிக்காரனும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலையும் திருச்சி சூர்யாவும் சேர்ந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ் லாபி, பாஜக தமிழ்நாட்டில் இருக்க ஆர்எஸ் லாபி கலைச்சாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அது தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தனக்கென்று ஆதரவாளர்களை உருவாக்கி கொள்வதற்காக எல்லா கட்சியிலையுமே ஆட்களை உருவாக்கும். காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா செல்வ பிறந்தையை அவருக்கு வேண்டப்பட்டவர்களை அருகில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை ஏற்கனவே இருந்த அணி அரசியலில் இருக்கிறவங்களை எல்லாம் புறக்கணிப்பாங்க. ஒரு கட்சின்னு சொல்லுவாங்க வெளியே, ஆனால் நடைமுறையில் அது ஒரு கட்சியாக இருக்காது. எங்கேயுமே எல்லா மாவட்டத்துக்குள்ளேயுமே மாவட்ட செயலாளர் ஒரு கோஷ்டியாகவும் அதுக்கு எதிரணியாக இன்னொரு கோஷ்டியும் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அது உள்ளது தான். அதனால் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதாவில் வந்து எச் ராஜா குரூப்பு, கேடி ராகவன், இப்படி பல ஆட்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பல லாபிகள் இருக்குது. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இல்லை. இவங்க தான் காயத்ரி ரகுராமனும் கேடி ராகவனும் வெளியே எடுத்துனாங்களா? அதாவதுங்க, எஸ்வி சேகர் சொல்கிறாரு, பார்ப்பனர்களை வந்து யாரையுமே, பிராமின்ஸ் யாரையுமே பாஜக உள்ள அதிகாரமிக்கவர்களாக வரவிடாமல் பார்த்துக்கிட்டாரு அண்ணாமலை பிறந்த நாளைக்கு வந்து இப்போ இல்லை, நான் சொல்கிறது அவர் மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு முறை நான் வந்து சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் பயணிக்கும் போது திராவிட செல்வன் அண்ணாமலை அவருடைய 40வது பிறந்த நாளை வந்து வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க. அப்போ என்னடா அது அண்ணா அறிவாலயத்துக்கிட்டே ஓட்டியிருக்காங்க அதை திராவிட செல்வன். அப்போ என்னென்னா நான் கேட்டேன், சில பாஜகவில் வந்து டிபேட்டுக்கெலாம் வரக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டேன். அப்பா வந்து சொன்னாங்க, பெரியார் திடலில் இருந்துக்கிட்டு பிராமின்ஸ் எதிர்க்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, பிஜேபிக்குள்ளே இருந்து செய்கிறார் பற்றியலா, அதனால தாங்க அவர் திராவிட செல்வன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவர் ஒரு பெரிய அரசியலை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி தனிப்பட்ட ஆதரவாளர்களை அவர் உருவாக்கியிருக்கிறாரு, வார் ரூம் உருவாக்கியிருக்கிறாரு, அவருக்கென்று ரசிகர்களை உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் அவருடைய தனி மனித ஆளுமை என்பது ஒரு பெரிய ரீச் கொடுத்துருக்கு. அதனால் பார்த்தாரு, இவங்க நினச்சா கட்சியில் மாநில தலைவராக வச்சுக்கிடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இல்லையம்பாங்க. எதுக்கு வந்து நானே ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டேன்னா நிரந்தரமாக ஒரு அரசியல். ஏன்னா அவரை ஆசை வார்த்தை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ஆனால் அவர் வந்து கட்சி தலைவராக மட்டும்தான் இருப்பார், ஆட்சி அதிகாரத்துக்கு வர அவர் விரும்பலை, முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிலைப்படுத்த போகிறாங்க. நான் அப்படி சொல்லி தான் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற அவரை கர்நாடகத்திலிருந்து கலட்டி கொண்டு வந்து இங்கே வந்து விட்டாங்க. அவர் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் அந்தர்பல்ட்டி ஆகாயப்பட்டி அடித்து நான் அரசியலுக்கு வரலை, எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி வண்ணத்தை பூசவே முடியாதுன்னு எஸ்கேப் ஆகிட்டார். ரஜினிகாந்த்னால வந்து இவர் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ பாஜக பிளான் ஃபெயிலியர் ஆனதுனால இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு முறை மாநில தலைவர் ஆக்கினாங்க. இவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்குறவராக இல்லாமல் தன்னை ஒரு சுப்பீரியராக, சூப்பர் ஹீரோவாக தன்னை உருவாக்கி கொண்டார். அது வந்து கட்சிக்கு வந்து பல இடைஞ்சல்களை உண்டாக்கியது. நாடாளுமன்றத்தில் வந்து அதிமுகவோடு கூட்டணி போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியது. அதனால் அவர் அப்புறப்படுத்தினாங்க. இப்போ மறுபடியும் கட்சி வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஊட்டியில் வந்து போஜராஜன் ஒருத்தர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கார் குன்னூரில். அதனால் கட்சி வந்து ஊட்டி பள்ளத்தாக்குக்கு கீழே போய் படுத்துக்கிடுச்சு பாஜக. மறுபடியும் எழுப்பி மேலே மேட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், இதுக்கு ரோட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும், ஊருக்குள்ளே கொண்டு வரணும் இந்த பள்ளத்தாக்கில் கிடக்கிற கட்சியை அப்படின்னு உருட்டி கொண்டு வர்றதுக்கு இவரை தேடுறாங்க. இந்த நேரம் பார்த்தவர், நீ என்னையா நீ நினச்சா தலைவர் ஆக்குறது நீக்கிறது, நானே கட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் டெல்லியில் வந்து நாளை அதை அறிவிப்பார் அப்படின்னு தகவல் வருகிறது. அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் அவர் மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிலைப்படுத்த போகிறாரு, பாஜகவை எதுக்க போகிறாரு அப்படிலாம் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அது நம்பிக்கைக்குரியதாக இருக்குமா, மக்கள் மன்றத்தில் எடுபடுமா, அது என்னவாக செயல்பட போகிறது என்பது ஒரு பெரிய ஆர்வமாகத்தான் பல பேருக்கு இருக்குது. இந்த கைது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏதாவது இதுக்கு பின்னாடி விஜய் திட்டம் ஏதாவது இருக்கா? முக்தாரையும் திருச்சி சீரம் கைது செய்யணும்,
ஏன்னா இவங்க பலமுறை விஜய் அவதூறாக பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்ற ஒரு அதாவதுங்க, நீங்கள் வந்து அதிகமாக கூவன ஆளுகளை பூரா அரெஸ்ட் பண்ணுறதுன்னுங்கிற முதல் கட்ட முயற்சி வந்து நடக்குது. என்னுடைய உண்மையான நிலைமை என்னென்னா, சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே விஜயின் ஆட்சியே நடக்குது. ஏற்கனவே ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் தான் வந்து இன்ஸ்டாகிராமை ஆட்சி செய்தார். ஆனால் அரசியல் அங்கீகாரம் என்று வருகிற போது திருச்சி கூட்டத்தில் கூட, நன்றி அறிவிக்கிற கூட்டத்தில் கூட இன்னும் என்னையை பார்த்து தற்கொலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் புலம்புனார். அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா, இது மாதிரி ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் பல பேர் தொடர்ந்து விஜய் அட்டாக் பண்ணக்கூடியவர்களில் ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் திமுகவை ஆதரிக்கிறவர்கள் அப்படிங்கிற பெரும் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் சார்ந்தவர்களை அச்சுறுத்துவது, மேலும் நீ வரம்பு மீறி பேசினேன்னா இந்த மாதிரி திருச்சி சூர்யாவுக்கு என்ன நடவடிக்கையோ, முக்தாருக்கு என்ன நடவடிக்கையோ அது மாதிரி வழக்கு பாயும் அப்படின்னு எச்சரிக்கை விடுகிறார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு களம் மாறிட்டு இருக்குது. என்ன நடக்குது பார்ப்போம். உங்கள் நேரத்தை மிக்க நன்றி.